ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி பிளாக்ஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஸி. நிற்க நேரம் இல்லாமல் உட்கார நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்தது. சண்டே நேற்று வரைக்குமே அப்படி தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓப்பனிங்க்கான வேலைகளை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வாரம் ஃபுல்லாக ஓட போகிறோம். சாட்டர்டே வரைக்குமே வந்து ஓடிட்டே தான் இருக்க போகிறோம். இப்போ தான் வந்து பத்திரிக்கை கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது வந்து இவங்களை இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னும் போது பத்திரிக்கை எடுத்து நாங்கள் வாரத்துக்கு கொடுத்துட்டோம். ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்கு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னையே வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்லாம் போட்டிருக்காங்க. பார்க்கலையா? எப்போ போட்டாங்க? ரோட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? நீ வரவே இல்லையோ? அதுக்கப்புறம் இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு. யாரையுமே காணா. பட்ட பகலில் அவங்க அம்மாவுக்கு தூக்கம். எங்க அம்மா தான்டா. என்னமா பண்ற? உனக்கு எந்த கலர் வேணும்? இந்த கலர் இந்த கலரா? மீனாக்கு வேற சேலை. அவங்க பெரியமா சாமி கும்பிடுவாங்க. அப்பா நேற்று சொன்னாரு இது நம்ம இந்த சாமி இல்ல அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை எங்களுக்கு ஓப்பனிங்க. நீங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை சொல்றாங்க. புருஷாமி கோயில்ல கடா வெட்டி இந்த வட்டம் சிறப்பு போடுறாங்க. நிறைய வாங்க திங்கக்கிழமைக்கு. உங்க பெரியமாவுக்கு சேலை. பெரியமாவுக்கு மட்டும்தான், பெரியமாவுக்கு இல்ல. அவங்க நிக்க சொல்றாங்க. உட்காருமா, உட்காரு பாப்பா. மாட்டேன். ஐயோ அழகி. சரி சரி, அத்தை கடை ஓப்பனிங் வந்துருங்க. வந்துடுறோம். வந்துருங்க. எப்போ மொட்டை அடிச்சு புள்ள? சிந்தூர்ல. எப்படி அடிச்சான்? அடிச்சானா உன்ன அப்பா? வரட்டும் நாளைக்கு அவன் அப்பாவை அடிச்சிடுறேன். என் தங்கத்தை அடிச்சிருக்கான்ல, அவனை அடிச்சிடலாம். கீழே விழுந்துட்டியா சாமி? காத்தடிச்சு கீழே விழுந்துச்சா? பாரு புள்ள மண்டை உடைஞ்சிருக்கும். ஆத்தாடி, கீழே காத்தடிச்சு கீழே விழுந்து காயமாயிருச்சு பிள்ளைக்கு. ஐயோ, அடிச்சு பறக்குற அளவுக்கு இருக்கிற காத்து அம்மியதான் தூக்கும். தூக்கிடுச்சு. சோற திங்கவே மாட்டேங்குது. ஏன் சாமி பசிக்க மாட்டேங்குதா? நேத்து இந்த செயினாவுக்கு காலத்துல போட்டுட்டா. பாண்டியத்துக்கிட்ட போன் பண்ணு. பாண்டியத்தை சொல்றேன், இது எனக்கு, இந்த தோடு எனக்கு. பாப்பஜி இருக்கு பாரு, பாப்பஜிட்ட இருக்கிறது நீ. அது வேண்டாமா, இதுதான் வேணுமா? போன் போடு. செல்வத்தை நான் வச்சுக்குவேன், தரமாட்டேன் அப்படிங்கிற போன் போடு. தங்கம் சோறே திங்க மாட்டேங்குதுமா. வாயில இப்படி வச்சு அப்படி திரும்பி கையில எடுத்து கீழே போட்டு வந்துடுறதுல எவ்வளவு நேரம் கடுப்பா. என்ன சொன்னாங்க ஆஸ்பத்திரியில? மருந்து டானிக்க கொடுத்துருக்காங்க. வசிக்கிற மாதிரி டானிக் கொடுத்தாங்களா? ஆமா, அது கொடு. ஏதாவது சத்து குறைபாடா இருக்கு, அதனாலதான். அலைச்சல் அலைச்சல் அலைச்சல்.
ஃபஸ்ட்டு அம்மாவங்க வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு நேராக அப்படியே மகாவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே மணி 12:30 ஆயிடுச்சு. வீட்டில் இருந்து நேராக அம்மாவங்க வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு மகாவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 3:30 ஆயிடுச்சு. எங்களுக்கு பெருசாக நேரம் இல்லை அப்படின்றனால மகாவங்களுக்கு வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்புற மாதிரி தான் இருந்தது. மீனாவுக்கும் ஒரே மாதிரி, அப்புறம் உங்கள் 3 பேருக்கு ஒரே மாதிரியா? நான் வேற எடுத்துட்டேன். எங்கள் அக்காளுக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன். நானும் ஒரே மாதிரி உடனே கட்டிட்டு வருமா? இல்லை, உனக்கு என்ன வச்சிருக்கே நீ அதை கட்டிக்கோ. நான் வந்து ஓப்பனிங்ல கொண்டு கொடுத்துட்டேன். மகா மட்டும்தான் கடையில் இருந்தா. சிவானா எங்கேயோ கலெக்ஷன் போயிருக்கிறதா சொன்னா. சீக்கிரம் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மகா வீட்டுக்கு போனோம். முல்லைப்பூ பூத்திருந்தது, நிறைய பூத்திருக்கவும் பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சது. பறித்து அப்படியே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் எத்தனை மாடு மகா இருக்கு? 3 மாடா? ஆடு இந்த ஆடு தானா? கோயிலுக்கா? ஓ, மகா போனோம், டீ வச்சு கொடுத்தா. டீயை குடிச்சிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். சிவானா கடைக்கு வந்ததும் அப்படியே கடைக்கு கிளம்பி வந்துட்டோம். பத்திரிக்கை வச்சிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா நான் கொடுத்துறேன். ஸ்கூல்ல போய் சொல்லிட்டு இருக்கான் அவன். ஸ்கூல்ல போய் அது அட்ரஸ் எழுதி இந்த மால் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சுட்டு இருக்கானா. தீனந்தா நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்காங்கண்ணா. கண்டிப்பா வந்துடும் சொல்லியிருக்காங்களா. பார்த்துக்க, கஸ்டமர் பிடிச்சி கொடுக்கலாம். கம்பெனிக்காக எப்படி உடைக்கிறான் பாருங்க. நிறைய பேருக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது முன்னாடி 4 மணி ஆயிடுச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் கடையில் போய் உட்காரணும். நாளே முடிஞ்சு போச்சு. 4 பேருக்கு பத்திரிக்கை கிட்ட நாளே முடிஞ்சு போச்சு. வாங்க மாமா, கொரியர் எடுத்து 7 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ கொரியர் எல்லாமே நம்ம கடையில் இருந்து தான் போகுது. கொரியர் எல்லாத்தையும் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொரியர்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கேஷ் பில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிரிண்டர் வாங்கியிருந்தோம். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. இத்தனை நாள் நம்மக்கிட்ட இருந்தது பார்த்திங்க அப்படின்னா கொரியர் கவரில் பாக்ஸில் ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுக்கிற பிரிண்டர். இப்போ வந்து பேப்பரில் வர மாதிரியான கேஷ் பில் எடுக்கிறதுக்கான பிரிண்டர். இனிமேல் நம்ம ஆன்லைன் சேல் ஆஃப்லைன் சேல் எல்லாமே வந்து ஸ்டோரில் இருந்து போகுது அப்படின்றனால ஸ்டாக் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கானதும் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையுமே அவரை உட்கார வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். பில் போடுறது கொரியர் அனுப்புகிற கஸ்டமருக்கு எனக்கு லேபிள் மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். டேரெக்டாக வர்ற கஸ்டமருக்கு எனக்கு அது மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அவரும் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு. அவர் கிளம்புனதுக்கப்புறம் கடையை மூடிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். சொல்கிறேன், பாய். போய்ட்றோம். அக்கா வீட்லேயும் பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டேன். பீக்கங்காய் இருந்தது, அதில் பாசிப்பருப்பு போட்டு அப்படியே கடையில் மாதிரி பண்ணிட்டேன். சாதம் வந்து லேட்டானனால குக்கர்லேயே வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு அப்பளம் பொரிச்சு கொடுத்தேன். டிஃபனுக்கு வந்து ஆம்லேட் வச்சு விட்ருக்கேன். லாஸ்ட் வீக்லாம் ஒரு 2-3 நாள் சமைக்க முடியல. பிள்ளைங்க ஸ்கூல் லஞ்ச் தான் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து கடையில் தான் சாப்பிட்டோம். எடுத்துக்கோங்க, வேணுன்றதெல்லாம் எடுத்துக்கோங்க. லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போ, மெதுவாக போ, பார்த்து போடா, ஓடாத, மெதுவாக போ. நிற்கும் வேன், நிற்கும். இன்னைக்கு சீக்கிரம் வந்துருச்சு வேனு. இன்றைக்கி வேன் சீக்கிரமே வந்துருச்சு. பிள்ளைங்க கொஞ்சம் வேகமாக போன மாதிரி இருந்தது. காலையிலேருந்து சூரியனை பார்க்கவே இல்லை, ஒரு மாதிரி மோடமாகவே இருக்குது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்தது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானும் வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். போன வாரம் கடையில் திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி வச்சதுலேருந்தே டெய்லியும் கடைக்கு போயிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் பார்க்கணும். கடையில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவி சொல்லியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு.
டிவி இன்ஸ்டால் பண்ண நாளைக்கு வருவாங்க. இன்றைக்கி கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றத சிஸ்டமில் ஏற்றணும். அந்த ஒர்க் தான் போச்சு. இன்றைக்கி கொரியர் சரியாக பேக் பண்ண முடியல. நாளைக்கு தான் கொரியர் பேக் பண்ணணும். புதுசாக நம்ம ஸ்டோரில் வந்து பூஜா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்கோம். பற்றி நல்ல வாசமாக இருந்தது. சரி பொருத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பொருத்தி வச்சோம். ஸ்மெல் எப்படி வருதுன்னு எல்லாரும் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. உனக்கு சேருமா? பருத்தி மாதிரி இல்லக்கா இது. நமக்கு அந்த இரிட்டேஷன்லாம் இல்ல பாருங்க. சாதா பத்தில பெர்ஃப்யூம்ஸ் நிறைய இருக்கும். அது எனக்கு ப்ரீத் பண்றதுக்கே வந்து எனக்கு அது அந்த ஸ்மெல்லே வந்து செட் ஆகாது. இது ஹெர்பல்ன்றனால நல்லா தான் இருக்கு. கெமிக்கல் இல்லாதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு 8 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.